நல்லா ஜோரா கை தட்டுங்க. காலையை கிளப்புங்கப்பா. இதுதான்மா அந்த கல்லு. கிளப்ட மாத்தப்பா, கதையை மாத்து. நானாவது கல்ல காட்டினேன், இங்க ஒருத்தர் பல்ல காட்டிட்டு உட்கார்ந்துருக்காரு பாருங்க. நானா சாலிடா. ஆர்.என். ரவியை கூட எதிர்க்க முதுகெலும்பு இல்லாத பழனிசாமி அவர்களை பழனிசாமியின் குடுமீப்பு பாஜக கையில் இருக்கு. யாருக்கு நாங்கள் அடிமை அல்ல. உங்களால் ஒருபோதும் பாஜக விமர்சிக்க எதிர்க்க முடியாது. அதுக்கு துணிவில்லை. ஈரோட்ல பிரச்சாரத்துக்கு வந்த ஜி.கே. வாசன் ஓட்டிட்டு போக ஒரு சைக்கிள் கிடைக்காம தமாக நிர்வாகிங்க படாத பாடுபட்டுட்டாங்க. ஒரு வழியா சரியா பிரேக் பிடிக்காத ஒரு சைக்கிள் கிடைச்சு அதை ஓட்டிட்டு போய் சைக்கிள் சின்னத்துக்கு ஆதரவு கேட்டாரு வாசன். என்ன நடந்துச்சுன்னு நீங்களே பாருங்க. ஈரோட்ல போட்டியிடுற தமாக வேட்பாளரை ஆதரிச்சு அந்த கட்சியோட தலைவர் ஜி.கே. வாசன் பிரச்சாரம் பண்றதா இருந்துச்சு. இதுக்காக ஈரோடு பெருந்துறை சாலையில மக்களை கவர்ற விதமா வாசனை சைக்கிள் ஓட்ட விட்டு ஆதரவு திரட்டலாம்னு முடிவு பண்ண அந்த கட்சியோட நிர்வாகிகள் வாசனுக்கு ஒண்ணு வேட்பாளருக்கு ஒண்ணுன்னு 2 சைக்கிளை கொண்டு வந்தாங்க. அப்புறமா தான் வாசன் கூட கட்சியோட பொதுச் செயலாளர் விடியல் சேகர் வர்றது ஞாபகத்துக்கு வர இவங்க 2 பேரும் சைக்கிள் ஓட்டினா பாவம் அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு யோசிச்சாங்க. ஆனாலும் ஒரு புது சைக்கிள் கிடைக்கல. தேர்தல் பணிமனைக்கு பக்கத்துல இருந்த கட்டடத்துல பெயிண்டிங் வேலையில இருந்த வடமாநில தொழிலாளர்கிட்ட சைக்கிள் இருந்தது தெரிஞ்சு அவரை பணிமனைக்கு அழைச்சு வந்த நிர்வாகிகள் ஒரு துண்டை போட்டு அவரை தமாக கட்சி உறுப்பினரா மாத்தினாங்க. ஆனா அந்த சைக்கிள்ல பெடல் பழுதான நிலையிலையும் இருக்கை சரியில்லாமலும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம வாசன் வர்றதுக்கு தாமதமானதுனால வீட்டுக்கு போகணும் அப்படின்னு அந்த தொழிலாளர் நச்சரிக்க தொடங்கிட்டாரு. இதனால அவர் அனுப்பி வச்ச தமாக காரங்க சாலையில போன ஒருத்தரை நிறுத்தி ஒரு சைக்கிளை வாங்கி வந்துட்டு பெருமூச்சு விட்டாங்க. இதையடுத்து வந்த வாசன் சைக்கிள் முன்னாடி நின்று போஸ் எல்லாம் கொடுத்துட்டு அதை எடுத்து ஓட்டுறப்பதான் தெரிஞ்சது பிரேக் சரியா பிடிக்கலன்னு. இதனால சைக்கிள் பின்னாடியே வந்த நிர்வாகிகள் இழுத்து பிடிச்சு மெதுவா போக வச்சாங்க. சைக்கிள்ல போய் ஆதரவு கேட்டது போதும்னு இதுக்கப்புறம் வாகனத்துல ஏறி பிரச்சாரம் பண்ணாரு. முன்னதா விஜயகுமார ஆதரிச்சு தொகுதிக்குட்பட்ட குமாரபாளையத்துல பிரச்சாரத்துக்கு போன வாசன் குமாரபாளையம் பள்ளிப்பாளையம் பிரிவு சாலையில பேசி கொண்டிருந்தப்போ அந்த பகுதியில போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுச்சு. இதனால வாகன ஓட்டிகள் பல பேர் தொடர்ந்து ஹார்ன் அடிச்சுட்டு இருந்தாங்க. இதனால கடுப்பான ஜி.கே. வாசன் ஹார்ன் அடிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வழி அமைச்சு கொடுங்க அப்படின்னு தொண்டர்கள் கிட்ட சொன்னாரு. ஒரு வண்டி ஹார்ன் அடிச்சிட்டு வராங்க, என்ன காரணம் தெரியல, தயவு செய்து எமர்ஜென்சின்னா வழி விட்டுடுங்க. யாரையும் நம்ம யாருக்கும் தடங்களா இருக்க கூடாது. தொடர்ந்து கூட்டணி கட்சியோட தலைவர்கள் பேரை வரிசையா சொன்ன அவரு பாஜக கூட்டணியிலேயே இல்லாத எடப்பாடி பழனிசாமி பேரையும் சேர்த்து சொன்னாரு. இதனால அங்கிருந்த தமாக மற்றும் பாஜக கூட்டணி தொண்டர்கள் குழப்பமானாங்க. நம்முடைய ஐயா டாக்டர் ராமதாஸ் அவருடைய ஆதரவை பெற்றவர் ஐயா இபிஎஸ் அவர்கள், ஐயா இபிஎஸ் அவர்கள், ஐயா இபிஎஸ் அவர்கள் இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. துணை கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவையும் பெற்று போட்டியிடுகிறார்கள். மத்தவங்களை அச்சுறுத்தி அடாவடித்தனம் பண்ற பாஜகவை ஒருபோதும் ஆதரிச்சிடாதீங்கன்னு கேட்டிருக்காரு அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன். தேமுதிக வேட்பாளரை ஆதரித்து தஞ்சையில வாக்கு சேகரிச்ச அவரு ஓய்வெடுக்க வேண்டிய காலத்துல ஓ பன்னீர்செல்வம் பலாப்பழத்தை தூக்கிட்டு சுத்திட்டு இருக்கிறதா தெரிவிச்சிருக்காரு.
இந்தியாவிலேயே ஊழலில்லாத ஆட்சியை பாஜக நடத்தி இருக்கிறதா? யார் சொல்கிறார்? நண்பர்களே, டிடிவி தினகரன் சொல்கிறார். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா நண்பர்களே? சின்னத்தின் வழக்குக்காக ஊழல் குற்றம் சாட்டப்பட்டு சிறைக்கு சென்றவர். பாஜகவுடைய ஊழலில்லாத ஆட்சிக்கு சர்டிபிகேட் தருகிறார் என்று எண்ணுகிற போது சிரிப்பாக இருக்கிறது, நகைப்பாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் தான் பாஜக இருக்கிறதா என்கிறத எண்ணி நகையான நமக்கு தோன்றுகிறது. ஆக 2 இடம் அவர் கொடுத்திருக்கிறார். டிடிவி தினகரனே சொல்லுகிறார், நான் ஒரே சீட்டு தான் கேட்டேன், 2 கொடுத்து விட்டார்கள். 2 வாங்குறியா, ரயில் அனுப்புவா என்று கேட்டிருக்கிறார்கள். சரி 2 கொடுங்க என்று சொல்லிவிட்டார்கள். அவர்களோடு கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறது பாஜக. இன்னொரு பக்கம் பன்னீர்செல்வம், ஓபிஎஸ், ராமநாதபுரம் மண்ணில் வயதான பாவம் காலகட்டத்தில், ஓய்வெடுக்க வேண்டிய காலகட்டத்தில் பராபரத்தை சுமந்து கொண்டு தட்டு தடுமாறி வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறார். அவர் சொல்கிறார், எங்கெல்லாம் அநீதி ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் நான் விஸ்வரூபம் எடுப்பேன் என்று சொல்கிறார். நீங்கள் விஸ்வரூபம் எடுத்தாலும் சரி அல்லது பாபநாச படம் எடுத்தாலும் சரி, உங்கள் படம் இனிமேல் ஓடாது. மோடி யாரெல்லாம் கட்டிப்பிடிக்கிறாரோ அவங்களும் கட்சியும் வீணா போயிடும்னு கிண்டல் பண்ணியிருக்காரு திமுகவை சேர்ந்த நட்சத்திர பேச்சாளர் திண்டுக்கல் லியோனி. கிண்டல் அடிச்சு பேசியிருக்காரு. நெல்லை காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஆதரவா பரப்புரை செஞ்ச அவரு பல வித்தைகளை காட்டி மோடி பேசிட்டு வரதா தெரிவிச்சிருக்காரு. அவர் கூடயே தான் இருந்தாரு ஓ பன்னீர்செல்வம். 2 பேரும், இவர் ஒருங்கிணைப்பாளர், அவர் இணை ஒருங்கிணைப்பாளர். 2 பேரையும் கையை பிடிச்சு சேர்த்து வச்சது யாருன்னா பாஜக. அப்ப ஓ பன்னீர்செல்வத்தை நரேந்திர மோடி கட்டி பிடிச்சார். அவர் யாரெல்லாம் கட்டி பிடிக்கிறாரோ அவன் கதை அதோட முடிய போகுதுன்னு அர்த்தம். அவர் முதல்ல யாரை கட்டி பிடிச்சாருன்னா சிவசேனா கட்சி மகாராஷ்டிரால பால் தாக்கரே கட்டி பிடிச்சார். அந்த கட்சி 2ஆ உடைஞ்சிருச்சு. சந்திரசேகர் ராவ் தெலுங்கானா அப்படிங்கிற மாநிலத்தில் அவரை கட்டி பிடிச்சாரு. அந்த கட்சி படுதோல்வி அடைஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்து கட்டி பிடிச்சாரு சந்திரபாபு நாயுடு. இப்ப அந்த கதையும் முடிய போகுது. நம்ம ஓ பன்னீர்செல்வத்தை கட்டி பிடிச்சாரியா. இன்னைக்கு அவரோட நிலைமை என்னன்னா, ராமநாதபுரத்துல பலாப்பழம் வித்துக்கிட்டு இருக்காரு. பிளாப்பழம் 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 பிளாப்பழம். குட்டியான லாரியில ஒரு லோடு பலாப்பழத்தை ஏத்துக்கிட்டு ஓட்டி காட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு ஓ பன்னீர்செல்வம். அவரை பார்த்தேன், அண்ணே ஏனே உன் நிலைமை இப்படி ஆகி போச்சு. ஜெயலலிதா அம்மாவுக்கு பிறகு 3 தடவை முதலமைச்சரா இருந்த நீங்க இப்படி ராமநாதபுரத்துல பலாப்பழம் விற்க வச்சது யாருன்னா நரேந்திர மோடி. யாரை கட்டி பிடிச்சாரோ அவரோட கதை முடிய போகுதுன்னு அர்த்தம். இப்ப சேலத்துல யாரை கட்டி பிடிச்சிருக்காருன்னா ராமதாஸ் ஐயாவை. அங்க மேட்ரு முடிய போகுதுன்னு அர்த்தம். சரத்குமாரை கட்டி பிடிச்சாரு, கட்சி அந்த கட்சியோட சேர்த்துட்டாரு. ஆட்டுக்குட்டியோட பிரச்சாரம் பண்ண பாஜக வேட்பாளர், ஐஸ் தயாரிச்ச அதிமுக முன்னாள் அமைச்சர், நெசவு செஞ்சு வாக்கு சேகரிச்ச திமுக வேட்பாளர். தேர்தல் நெருங்க சுவாரஸ்யங்களுக்கு பஞ்சம் இல்லாம இருக்கு தேர்தல் களம். அப்படி தேர்தல் களத்தில் நடந்த சில சுவாரஸ்யங்களை இப்ப பார்க்கலாம். கடலூர் தேமுதிக வேட்பாளரை ஆதரிச்சு விருதாச்சலத்துக்கு அக்கட்சியோட பொதுச் செயலாளர் பிரேமலதா பிரச்சாரம் செஞ்சாங்க. பரப்புரைக்கு 2 மணி நேரம் தாமதமா வந்ததால சாலையில கூடியிருந்த அவங்க கட்சி தொண்டருங்க சாலையிலேயே குத்தாட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதோட அதுல ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்களும் சிக்கிச்சு. திருவண்ணாமலையில பாஜக வேட்பாளருக்கு ஆதரவா வாக்கு சேகரிச்ச நடிகர் கூல் சுரேஷ் ஏதாவது வித்தியாசமா செய்யணுமேன்னு காய்கறி பூக்கடையில வியாபாரம் செஞ்சாரு. ஆனா அவர்கிட்ட வாங்க பொதுமக்கள் யாரும் வராததால பாஜக நிர்வாகியே வாடிக்கையாளரா மாதிரி பூவில கேட்க இப்போ 100 ரூபாய் விற்கிற ஒரு முழம் பாஜக ஜெயிச்சா 25 ரூபாய்க்கு விற்கப்படும்னு புதுசா ஒரு கதையை விட்டாரு. நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த.
25 ரூபாய் வந்துடும். அந்த அளவுக்கு மலிவு விலை கொண்டு வந்துடுறேன். கண்டிப்பா வரும். கண்டிப்பா ஆமா. கோடை வெயிலுக்கு நடுவே தமிழ்நாடு முழுக்க சுத்தி சுத்தி சூறாவளி பிரச்சாரத்துல ஈடுபட்டு வராங்க அரசியல் கட்சி தலைவருங்க. பிரச்சாரத்துல தலைவர்கள் என்னவெல்லாம் பேசியிருக்காங்கன்னு இப்ப பாருங்க. மதுரை அதிமுக வேட்பாளர் சரவணனுக்கு ஆதரவா அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாட்டுத்தாவணி காய்கறி சந்தையில வாக்கு சேகரிச்சாரு. இதுக்கப்புறம் செய்தியாளர்கள் கிட்ட பேசின அவரு எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் ஒன்றிய அமைச்சர் ராஜ்நாத் சிங் புகழ்ந்ததுக்கும் ஓட்டுக்கும் ஒரு தொடர்புமே இல்லைன்னு தெரிவிச்சாரு. உங்க வாக்குகளை குறி வச்சு அவங்க பேசலையா? வாக்குக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? வாக்குக்கு இது அதிமுக கட்சி, பாரதிய ஜனதா கட்சி நல்லது செய்தா நல்ல பண்புள்ளவர்கள் பாராட்டுவாங்க. அந்த நிலையில் அவருக்கு பாராட்டுவாங்க. ஆமாங்க, மறைந்த தலைவர்கள் தானே பாராட்டுவது மரபு. மறைந்த தலைவர் தானே பாராட்டணும். இன்னைக்கு அவர்களை நாங்கள் இருக்கிறோம், எங்களை அவர்கள் இருக்கிறாங்க. எப்படி எங்களை பாராட்டுவாங்க? தர்மபுரி தொகுதி திமுக வேட்பாளர் ஆ மணியை ஆதரிச்சு அரூர்ல நடந்த பொதுக்கூட்டத்துல பேசின திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி தமிழ்நாட்டுக்கு 4 முறை இல்ல 400 முறை பிரதமர் மோடி வந்தாலும் இங்க ஜெயிக்க முடியாதுன்னு தெரிவிச்சாரு. நிர்வாணப்படுத்தி அனுப்புறாங்க. இவ்வளவு கொடுமை நடக்குது எங்க மோடி ஆட்சியில். மணிப்பூர் அங்கதான் இருக்கு, வடகிழக்குல 3 நாளாவது மோடி இத்தனை முறை வர்றாருல்ல. தமிழ்நாட்டுக்கு இது வரல 6 முறை வந்துச்சார். அடுத்தது நாளையில இருந்து மறுநாள்ல இருந்து இங்கேயே குடியிருக்க மாதிரி 4 நாள் இன்னும் வர்றாரு. 4 நாள் இல்ல 400 நாட்கள் நீங்கள் வந்தாலும் இது பெரியார் இங்கே உங்கள் பாச்சா பறிக்க ஒருபோது ஏமாற மாட்டாங்க. இது தமிழ்நாடு. இதை நான் சொல்லல, ரொம்ப அழகா ராகுல் காந்தி சொன்னார். அதுதான் மிக முக்கியம். அவரை நேருக்கு நேர் வச்சுக்கிட்டே சொன்னார் பார்லிமெண்ட்ல. அதனாலதான் அவர் உடனே பார்லிமெண்ட்டுக்குள்ள கேட்காரு. யாராவது எழுத்து கருத்து சொன்னா உடனே அவரை எப்படி வெளியே அனுப்புறதுங்கிறத பத்தி கவலைப்படுவாரு. தாங்கிட்டு இருக்கிற மெஜாரிட்டியை வைத்து நம்ம ஆளுக்கு ஏமாந்து போய் ஓட்டு போட்டாங்கல்ல, அல்லது அவருக்கு வசதியப்படுத்தினார்ல, அந்த ஓட்டை வைத்துக் கொண்டு அவர் என்ன செய்யறாருன்னா மிக முக்கியமா யார் எதிர்கட்சிக்காரர்களா கேள்வி கேட்கக்கூடாது. கேள்வி கேட்டு பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டா இவர் வாழ்நாள்ல பிரதமரா 10 வருஷம் இருந்திருக்காரு. எந்த கேள்விக்காவது எழுந்து பாராளுமன்றத்திலே சொல்லி இருக்கிறாரா? நெல்லை தூத்துக்குடிலாம் வெள்ளத்துல மிதந்தப்போ வராத மோடி ஓட்டு கேட்கறதுக்காக 8வது தடவையா தமிழ்நாட்டுக்கு வராரே, அவருக்கு மனசாட்சியே இல்லையான்னு சங்கரன் கோவில்ல பிரச்சாரத்துல ஈடுபட்ட புதிய தமிழகம் வேட்பாளர் கிருஷ்ணசாமி கோபப்பட்டு பேசியிருக்காரு. திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள் வெள்ளத்தில் மிதந்தவரும் சரி, ஒரு நாள் அவர்கள் மோடி அவர்கள் இந்த பகுதிக்கு வர முடிந்ததா? ஆனால் இந்த தமிழ்நாட்டு மக்களே இடத்துல ஓட்டு கேட்பதற்காக 8வது முறையாக வருகிறார. மனசாட்சி வேண்டாமா? எதுக்காக 300 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 400 நாடாளுமன்ற ஜெயிக்கணும்? நீங்கள் தரவெல்லாம் எடுத்து பாருங்க. பிஜேபி ஜெயிச்ச 300 நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் ஒரே ஒரு தொகுதி தான் டெவலப் ஆயிருக்கு. மோடியினுடைய நாடாளுமன்ற அந்த தொகுதி தான் டெவலப் ஆச்சு, மீதி தொகுதியெல்லாம் டெவலப் ஆகல. எனவே மோடிக்கு மீண்டும் ஓட்டு போடுவது என்று கேட்பதிலே தமிழ்நாட்டு மக்கள் மீண்டும் மோடிக்கு ஓட்டு போட வேணும். நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? உங்களால் நாங்கள் பட்ட பலன் என்ன என்று எண்ணி பாருங்கள். அண்ணாமலை மோடி 2 பேருமே கிலோ கணக்குல டன் கணக்குல பொய் பேசுறத வாடிக்கையா வச்சிருக்கிறதா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட மத்திய குழு உறுப்பினர் வாசுகி விமர்சிச்சிருக்காங்க. தூத்துக்குடி திமுக வேட்பாளர் கனிமொழிக்கு ஆதரவா பரப்புரை செஞ்ச அவங்க 20,000 புத்தகங்களை படிச்சதா சொன்ன அண்ணாமலை அவர் பிறந்த உடனே படிக்க ஆரம்பிச்சிருந்தாலும் 14,235 புத்தகங்களை தான் படிச்சிருக்க முடியும்னு கிண்டல் பண்ணியிருக்காங்க. பொய் சொன்னாதான் உங்களுக்கு போஜனம், பொய் சொன்னாதான் உங்களுக்கு அரசியல் எதிர்காலம் என்று சொல்லிக் கொடுக்கிற கேடுகெட்ட பட்டறையாக பயிற்சி கூடமாக பிஜேபியும் RSSம் விளங்கி கொண்டிருக்கிறது. அண்ணாமலை போற இடங்கள்ல எல்லாம் இஷ்டத்துக்கு அளந்து கொண்டு இருக்கிறாரு. ஒரு கூட்டத்துல இந்த கம்யூனிஸ்டுகளால உலகத்துல எதுக்குமே பிரயோஜனமே இல்லைன்னாரு. கம்யூனிஸ்டுகளும் செங்கோடி இயக்கமும் உலகம் முழுக்க என்ன மாற்றங்களை எல்லாம் கொண்டு வந்தார்கள், இந்தியாவிலும் எப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையில் ஆட்சி பொறுப்பு கிடைத்த மேற்கு வங்கம், திரிபுரா, கேரளாவில அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கையில மிக மிக அதிசயமான மாற்றங்களை எல்லாம் கொண்டு வந்ததெல்லாம் படிச்சாதான் தெரியும். ஆனா கேட்டா 20,000 புக்கு படிச்சேங்கிறார். எவ்வளவு புக்கு? 20,000 புக்கு. வயசு 39. அவர் பிறந்து குவா குவான்னு கத்துற அன்னியில இருந்தே படிச்சாருன்னே வைக்கல. அப்படி படிக்க வாய்ப்பு இல்லை.
இருந்தாலும் அன்னையில இருந்தே படிச்சாருன்னா கூட 39 வயசு 365 நாளுன்னு சொன்னா 14,235 புக்கு தாங்க படிச்சிருக்க முடியும். 20,000 புக்கு படிக்க வாய்ப்பே இல்லை. அந்த 20,000 புக்குல ஒரு புக்கையாவது உருப்படியா படிச்சிருந்தா திராவிட இயக்கம் என்ன செய்தது, கம்யூனிஸ்ட் இயக்கம் என்ன செய்தது, இந்த விஷயங்கள்லாம் அவருக்கு இந்நேரம் அத்துப்படி ஆயிருக்கு. அதனால பொய்களை அளந்து விடுகிற ஒருவரை தலைவராக கொண்ட பாரதிய ஜனதா கட்சி அவர்களுடைய கூட்டணி ஓட்டு கேட்டு வருகிறது. நம்ம இன்னைக்கு அரசியலா தான் இந்த விஷயங்களை பார்க்கணும். வேட்பாளர் சம்பந்தமான பிரச்சனை அல்ல, அரசியலாக விஷயங்களை பார்க்கணும். கோவையில பாஜக வேட்பாளர் அண்ணாமலைக்கு ஆதரவா டிடிவி தினகரன் வாக்கு சேகரிச்சாரு. அதிமுக திமுகவெல்லாம் திட்டிட்டு ஒரு வேகத்துல போன அவரு பாஜக கூட்டணியில் இருக்கிறத மறந்து தாமரையை வீழ்த்திடுங்கன்னு சொல்லி சுத்தி இருந்த அத்தனை பேருக்கும் அதிர்ச்சியை கொடுத்திருக்காரு. அண்ணாமலை அவர்களை மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற செய்வதன் மூலம் ஒரே கல்லில் 2 மாங்காய், தீய சக்திகளையும் துரோக சக்திகளையும் தாமரை வீழ்த்த நீங்கள் மர்க்கா சொல்லு, தாமரை வீழ்த்த நீங்கள் மர்க்கா சொல்லு, தாமரை வீழ்த்த நீங்கள், தாமரை வீழ்த்த நீங்கள் இந்த பகுதி மக்கள் துணை புரிய வேண்டும். அதிமுகவை சின்ன பின்னமாக்குவதற்காக டிடிவி தினகரனும் ஓ பன்னீர்செல்வமும் நாடகமாடுவதா தேனி தொகுதி திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் குற்றம் சாட்டியிருக்காரு. உசிலம்பட்டியில செய்தியாளர்களை சந்திச்ச அவரு குழப்பம் ஏற்படுத்துவதற்காக இருவரும் தேர்தலில் நிற்கிறார்களே தவிர வெற்றி பெறுவதற்காக கிடையாது என்றிருக்காரு. நான் அந்த தினகரனால எம்எல்ஏ பதவி இழந்தவன், அவருக்கு ஒரு பாதிப்பும் இல்லை. நான் கேட்குறேன், அன்னை ஓ பன்னீர்செல்வம் அந்த அம்மா இறக்கும்போது முதலமைச்சராக இருந்தார். எதுக்கு கூப்பிட்டு அரட்டி அவரை ராஜினாமா கடிதம் வாங்கினார் தினகரன்? வாங்கினதுமே கட்சி உடையுது, தர்ம யுத்தம் போகிறாரு. தினகரன், பன்னீர்செல்வம், பழனிசாமி 3 குரூப்பாக மாறுது. 3 குரூப்பாக உடைச்சது தினகரன், ரைட்டா? அதுக்கு பிறகு தினகரனுடைய சின்னம்மா சசிகலாவை முதலமைச்சராக்கணும்னு நினச்சாரு, ஆக்க முடியலை. அந்த அம்மாவை ஜெயிலுக்கு அனுப்புனது பிஜேபி அரசு தானே, மோடி தானே அனுப்புனார் 5 வருஷம் ஜெயிலுக்கு. அதுக்கு பிறகு ரெட்டலை வழக்கில் 600 கோடி தினகரன் கொடுத்த வழக்கு இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. பணம் வாங்கினவன் இன்னும் ஜெயிலில் இருக்கேன், திகார் ஜெயிலில். இவர் மட்டும் தான் வெளியே வந்திருக்காரு. தள்ளுனது பிஜேபி தானே, மோடி தானே. அப்போயெல்லாம் வீராப்பு பேசின தினகரன் இப்போ ஏன் பிஜேபியோட சேர்ந்து இங்கே சுயேட்சை வந்து நிற்கிறாரு? எந்த படத்தில் அவர் ஜெயிக்க முடியும்? நான் இப்போ திமுக என் கட்சியில் 13 கட்சி கூட்டணி, அது அண்ணன் தளபதி செஞ்ச சாதனை, பலமாக நிற்கிறேன் நான். தினகரன் சுயேட்சை அதிமுகவில் அந்த அம்மா இருக்கும்போதே 2004 28,000 ரோட்டில் தோக்குறாரு. பலமான செல்வாக்கு படைச்ச அன்றைக்கி இருந்தார். இன்றைக்கி எந்த நம்பிக்கையில் இங்கே வந்து நிற்கிறான்னு எனக்கு புரியல. மக்களை குழப்பதற்காக அதிமுகவை சின்னாபின்னமாக்குறதுக்காக பின்ன பன்னீரும் தினகரனும் சேர்ந்து நாடகம் ஆடுறாங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.